போச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிசிபி அப்புறம் சேனல். ஸோ இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ப்ளோகன் செய்ய போகிறோம். ஸோ இதை நம்ம முன்னோர்கள் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா வேட்டையாடுறதுக்காக யூஸ் பண்ணாங்க, அதாவது நம்ம ஆன்சிஸ்டர்ஸ். ஆனால் நாம் இப்போ எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா வெறும் பண்ணுக்காக தான். ஸோ ஒரு செய்யும் போது எப்போதுமே சேஃபாக செய்யுங்க. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது 3/4 இன்ச் பைப்பு, அப்புறம் இது 3 அடி லென்த் இருக்குது, கிட்டத்தட்ட 3 அடி லென்த்து. ஸோ இதை தான் நம்ம ப்ளோகனாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உள்ளார புல்லட் எப்படி செய்யறதுன்னு இப்போ போய் பார்த்துவாங்க. நான் A4 ஷீட்ஸை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஸ்கொயர் ஷீட்ஸை ஸ்போன் ஷேப்பில் நான் ரோல் பண்ணிக்கிறேன். அப்புறம் எட்ஜில் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம பைப்பை எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த புல்லட்டை உள்ளார விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மார்க்கிங் வரும். ஸோ அந்த மார்க்கிங்கில் சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. புல்லட்டை நம்ம பைப் கிளார் வச்சு ஊடினோன்னா சூப்பராக போகும்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது அப்படி போகாது. ஏன் இப்படி ஆகுதுன்னா அந்த புல்லட்டுக்குன்னு தனியாக வெயிட்டே இல்லை. ஸோ அதனால் அது ஸ்டேபிளாக போக மாட்டேங்குது. ஸோ அந்த புல்லட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ வெயிட் ஆட் பண்ண போகிறோம். புல்லட்டை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மீதி பேப்பர் இருக்கும்ல, ஸோ அந்த பேப்பரை சின்ன சின்ன பீசஸாக கிழித்து நல்லா கசக்கிட்டு உள்ளார போட்டுருங்க. நாம் செஞ்ச புல்லட்டில் 3/4 ஃபுல்லாக பேப்பரை அப்ளை பண்ணிடுங்க. இப்படி பண்ணதுக்கப்புறம் அந்த பேப்பரை நல்லா அமுக்கி கம்ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒழுங்காக போடா இல்லையான்னு. வாவ், முன்னாடியை விட செம்மையாகவே போகுது. ஸோ இந்த ப்ளோகனை எப்படி ஊடணுன்னா உங்கள் புல்லட் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பைப் கிளார் வச்சுட்டு அப்படியே வச்சு அப்படி ஊடினீங்கன்னா போயிடும். ஸோ இந்த ப்ளோகனை வேறு லெவல் கொண்டு போகிறதுக்காக இந்த புல்லட் இருக்குல்ல, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஆணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது எங்கே அடித்தாலும் போய் செம்மையாக ஒட்டிக்கும். ஸோ இப்போ நான் தெர்மாக்காலில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ப்ளோகன் செஞ்ச வீடியோ சூப்பரானு நினைக்கிறேன். ஸோ அதை விட டெஸ்டிங் பண்ணும்போது அதை விட செமையாகவே இருந்துச்சு. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது. டெய்லி விளாண்டே இருக்கலாம் போல தோணுது. ஸோ நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கும் போதும் நீங்கள் சேஃபாக தான் செய்யணும். ஸோ அப்படி இல்லைனா யார் மேலே அடிபட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ செய்யும் போதும் சேஃபாகவே செய்யுங்க. ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஸோ எப்போதும் சொல்கிறது தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.